சென்னையில் தனியார் கிளினிக்கில் நுழைந்து லேப்டாப் திருடிய நபரை இரவு முழுவதும் தேடி கண்டுபிடித்து லேப்டாப்பை மீட்டதாக பெண் மருத்துவர் ஷில்பா நிகர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மருத்துவர் மற்றும் சினிமா நடிகையான இவர் நடிகர் விஜயின் மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இவரது கிளினிக்கில் லேப்டாப் திருடிய நபரை நண்பர்களின் உதவியோடு பிடித்ததாகவும் திருடன் மீது போலீசாரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். கொடைக்கானலில் பகல் நேரத்தில் வானிலை சட்டென்று மாறியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நட்சத்திர ஏரி பகுதியில் நண்பகலில் திடீர் என்ற அடர்ந்த பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. வானிலை மாற்றத்தால் ஏற்பட்ட குளிர்ச்சியான சூழலால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரங்கூர் கிராம மக்களின் 50 ஆண்டு கால கனவான தரைப்பாலம் அமைக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அரசுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். கடலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை இணைக்கும் தரைப்பாலம் அமைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் வழங்கிய மனுவை ஏற்று 8,37,00,000 ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தது. இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் அரங்கூர் கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே விநாயகர் உருவத்தில் உள்ள பப்பாளி பழத்தை சந்தனம் குங்குமமிட்டு மக்கள் வழிபட்டனர். திவான்சாபுதூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவரது தனது தோட்டத்தில் பப்பாளியை பறிக்க சென்றபோது விநாயகர் உருவத்தில் பப்பாளி கிடைத்துள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.